வணக்கம் ஸ்பைசி. இது ரொம்ப டார்க்கான படம். கோஸ்ட் அண்ட் ஹாரர்லாம் ரொம்ப எஃபெக்ட்டா இருக்கு இந்த படத்துல. பேய் புடிச்ச பொண்ண பேய் ஓட்டுறேன்னு ஒரு மந்திரவாதி அடிச்சு கொன்னுடுறான். இத பத்தி நன்னா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மந்திரவாதிகள பொய்ன்னு ப்ரூவ் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்ட வைக்கிறாங்க. பப்ளு ஒரு மூளை சம்மந்தப்பட்ட அமெரிக்க டாக்டர். இவரோட ஒய்ஃப் பேய் புடிச்சு இறந்து போறாங்க. இதனால பேய் ஆவியால பாதிக்கப்பட்ட மக்கள காப்பாத்த மந்திரவாதி ஆகுறாரு. இவர போலின்னு ப்ரூவ் பண்ண நன்னா, அவளோட ஃப்ரெண்ட்ஸும் முடிவு பண்றாங்க. கார்ல மந்திரவாதியோட இடத்துக்கு போறாங்க. புண்ணியவதி அவ குழந்தை, அவ புருஷனோட ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க. நன்னாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் காரை விளையாட்டா டிரைவ் பண்ண புண்ணியவதி போன பைக் ஆக்சிடென்ட் ஆகி புண்ணியவதி இறந்து போறான். மந்திரவாதி மடத்துல பேயோட்டத்தை பார்க்குறாங்க நன்னாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும். அப்போ ஒருத்தர் இவங்க 4 பேரையும் அடிக்க போறான். பப்ளு தடுத்து கூட்டிட்டு போயிடுறாரு. பப்ளு போலீஸ் சாமியார்னா அவங்க எல்லாரும் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க. பப்ளு ஆத்மா ஆவி எல்லாம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த வீட்டில் மர்மமான முறையில் பலர் இறந்து போயிருக்காங்க. அந்த வீட்டில் இருந்த ஆத்மா எல்லாம் நம்புவீங்கன்னு சேலஞ்ச் பண்ணுறாரு பப்ளு. 3 பேர் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த கேங்கில் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் அபர்ணா. கர்ப்பிணியாக இருக்கா 6 மாசமா. அவளுக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. அபர்ணாக்கு நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்கு. மற்றவங்க அந்த வீட்டில் நம்மளை பயமுறுத்த பப்ளு தான் ஏதோ பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. வீட்டை சுற்றி தேடி பார்க்குறாங்க. ஒரு ஹோமோண்டத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த நாள் பப்ளு கிட்ட சண்டைக்கு போடுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஆத்மா கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்க தான் இப்படி பண்ணேன்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் பண்ணாமல் இரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமானுஷமான விஷயம் நடந்தால் நாங்கள் நம்புறோன்னு சொல்கிறாங்க. நன்னாவும் அவள் ஃப்ரெண்ட்ஸும். பப்ளு அந்த பாதுகாப்பில் அழிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற அமானுஷம் ஹாரர் கலந்த படம் தான் ஈஷா. நல்ல ஸ்டோரி, நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல படத்தை ஹாரராக இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. பேய் எதுவும் இல்லைன்னு ஸ்டார்ட் ஆகிற படம் கிளைமேக்ஸில் ஆத்மா மறுஜன்மம் இருக்குன்னு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. படத்தோட பெரிய ப்ளஸ் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே. இது ஒரு தெலுங்கு படம். ஸ்டார்டிங்கில் டப்பிங் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் படம் இன்ட்ரெஸ்ட்டாக பெருசாக போகிறதுனால படம் ஒன்றும் பெருசாக லேக் தெரியல. படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பப்ளு தான். ஆள் ரியாலிட்டியில் ஒரு அறத்தான ஆள். ஆனால் படத்தில் சூப்பராக கிளாஸாக ஒரு ஆக்ட் வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோவே இவர் தான். ஆன்மா, பேய், ஆவி இருக்கா இல்லையான்னு என்னோட கருத்தை சொல்கிறேன். நியூட்டன் தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு விசைக்கும் ஒரு எதிர் விசை இருக்குது. பேட்டரியில் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 கனெக்ஷன் இருக்குது. மனசுக்குள்ளேயே நல்லவன் கெட்டவன் 2 பேர் இருப்பான். அதே மாதிரி தான் அமானுஷ விஷயங்கள். இதை பற்றி தெரிஞ்சால் அந்த இடத்துக்குலாம் போகாதீங்க. இருக்கா இல்லைன்னு ஆராய்ச்சி தேவையில்லை. நமக்கு இருக்கிறது 1000 பிரச்சனை. எதுக்கு சனியை தூக்கி பனியனுக்குள்ளே போடணும்? இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டோரியெல்லாம் சூப்பராக இருக்குது. ஏதோ ஹாலிவுட் படத்தை காப்பி பண்ணாமல் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்படி ஒன்றும் இல்லை. டேரக்டரோட கிரியேட்டிவ் தான் இதுன்னா டேரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சூப்பராக இருக்குது. படத்துக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுக்கு. ஹாரராக இருக்குது படம், ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. போய் பாருங்கள்.